முதல் இந்திய சுதந்திர போர் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, முதலாக வெள்ளையர்களுக்கு எதிராக குமுறி எழுந்தவர்கள், திமிறி எழுந்தவர்கள் யார், எங்குள்ளவர்கள், அது எந்த ஆண்டு, இந்திய வரலாற்றில் இந்திய சுதந்திர வரலாறு என்கின்ற அந்த வரலாற்றிலே அதிகாரப்பூர்வமாக 1857 நடந்த சிப்பாய் புரட்சி, வடக்கே நடந்த சிப்பாய் புரட்சி தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டமாக குறிக்கப்படுகின்றது. அதுதான் வெள்ளையர்கள் எதிராக நடந்த முதல் சுதந்திர போர் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இது எதன் அடிப்படையில் குறிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், சுதந்திர போராட்டத்தினுடைய மாவீரன் வீர சாவர்கர் அவர்கள் எழுதிய எரிமலை அல்லது முதல் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை அடிப்படையாக வைத்தும், அசோக் மெஹ்தா என்ற ஒரு வரலாற்று ஆசிரியருடைய இந்திய சுதந்திர வரலாறு புத்தகத்தை அடிப்படையாக வைத்தும் 1857 நடந்த சிப்பாய் புரட்சி தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று குறிக்கின்றார்கள். ஆனால் இதை கர்நாடக அரசும் கேரள அரசும் நம்முடைய தமிழ்நாடு அரசும் அன்று ஏற்றுக்கொண்டதா என்று சொன்னால் இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு பல தரவுகளை அவர்கள் தருகின்றார்கள். ஹைதர் அலி, அவருடைய மகன் திப்பு சுல்தான் இவர்கள்தான் முதலில் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றவர்கள் என்கின்ற தரவுகளையும் தகவல்களையும் தெளிவாக தருகின்றார்கள். அதுபோல 1824 கிட்டூர் சென்னம்மா போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் வெள்ளையர்களை பாதித்தது, மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போராட்டம் கிட்டூர் சென்னம்மாவின் போராட்டம் என்று கர்நாடகா தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே பதிவு செய்கின்றார்கள். ஆகவே இந்திய சுதந்திர போராட்டம் என்பது 1857 ஆரம்பிக்கவில்லை, அதற்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டது என்று கர்நாடக அரசு அவர்களுடைய பங்கினை சொல்கின்றார்கள். இங்கே கேரளாவிற்கு வந்தார். கேரளாவிலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் கேரளாவின் பங்கு என்கின்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், 1857 அல்ல, அதற்கு முன்பாகவே திருவிதாங்கூரை மையமாக வைத்து செயல்பட்ட திருவிதாங்கூர் மன்னனுடைய தளபதியாக இருந்த வேலுத்தம்பி மிக துணிச்சலோடு வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டான் என்ற தகவலை தருகின்றார்கள். பழசிராஜா, இந்த பழசிராஜா தான் முதலாக போர்ப்படை திரட்டி வெள்ளையர்களை எதிர்த்து நின்றான் என்று அதற்கான ஆண்டு தகவல்களையும் தெளிவாக தருகின்றார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது கேரளா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்கின்றார்கள். இந்த இரண்டையும் ஒப்பிட்டு 1857 என்பது அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1880களில் இருந்து கர்நாடகாவில் குறிப்பிடப்படுகின்றது. அதற்கு கொஞ்சம் பிந்தியாக கேரளாவில் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் தமிழகம் குறிப்பிடுகின்ற அந்த முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரன் யார் என்று பார்த்தால், வீரபாண்டிய கட்டபொம்மன் 1792 9 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அவன் வெள்ளையர்களை எதிர்த்து தீவிரமாக போர் செய்தான் என்கின்ற தகவலை அவர்கள் தருகின்றார்கள். இன்னொரு தகவலையும் தமிழகம் அறிந்து வைத்திருக்கின்றது. அழகுமுத்துக்கோன் பூலித்தேவன், நெற்கட்டுச் செவ்வல் பூலித்தேவன் 1751 வெள்ளையர்களை எதிர்த்து தீவிரமாக இருந்தவன் பூலித்தேவன், 1751. பின்பு 1757 அழகுமுத்துக்கோன் அப்படியே வெள்ளையர்களை எதிர்த்து நின்று கடைசியில் பீரங்கியில் கட்டி வைக்கப்பட்டு உடல் சிதறடிக்கப்பட்டு இறந்தவன், கொல்லப்பட்டவன் தான் அழகுமுத்துக்கோன். அத்தகைய ஒரு தியாகத்திற்கு நடந்த ஆண்டு எது என்று சொன்னால் 1757. இப்படி பார்க்கும் பொழுது இந்திய சுதந்திரம் என்பது 1857 நடந்த சிப்பாய் புரட்சி அல்ல, அதற்கு முன்பாகவே இங்கு 1804 வேலூர் புரட்சி என்ற ஒன்று புரட்சி நடைபெற்றிருக்கின்றது. அதனுடைய எதிரொலியாகத்தான் சிப்பாய் புரட்சி நடைபெற்று என்பதையும் அந்த புத்தகத்தில் வீர சாவர்கர் அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். இந்த தகவல்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது முதல் இந்திய சுதந்திர போர் என்பது தமிழகத்திலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதுவும் நெல்லை மாவட்டத்திலே பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன் இவர்கள்தான் முதலில் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள். முதலில் இந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகின்றது. இவர்களுக்கு அடுத்தபடியாக பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தினுடைய மன்னனாக இருந்த, பாளையக்காரனாக இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் துணிச்சலோடு தூக்கு கயிறை முத்தமிட்டு இந்த நாட்டிற்காக தன் உயிரை கொடுத்தான் என்ற வரலாற்று செய்தியையும் நாம் அறிவின் மீது ஆக்கிரமிப்பு செய்த ஆக்கிரமிப்பாளர்களை, அக்கிரமக்காரர்களை பற்றி கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். இந்தியாவின் மீது நடந்த முதல் படையெடுப்பு எது என்று சொன்னால்
நாமெல்லாம் அறிந்திருக்கின்றோம். அலெக்சாண்டர் தி கிரேட், இந்த மகா அலெக்சாண்டர், இந்த அலெக்சாண்டர் தான் நாடு பிடிக்கின்ற எண்ணத்தோடு உலகம் முழுக்க தன்வயப்படுத்தி கொண்டே வந்தவன் இந்தியாவிற்குள்ளும் பாரசீக மொழியாக கிமு 327 இந்தியாவின் வடக்கெல்லையில் நுழைகின்றான். இவனுடைய பராக்கிரமங்களை, வீர தீரங்களை, படைபலத்தை கேள்விப்பட்ட மன்னர்கள் எல்லாம் பல பேர் அவனிடம் சரணடைந்து விட்டார்கள். ஆனால் போரஸ் என்ற புருஷோத்தமன் அவனை எதிர்த்து நிற்கின்றான். எதிர்த்து நின்ற அந்த புருஷோத்தமனை பாராட்டி அவனை தனக்கு நிகரான ஒரு மன்னனாகவே வைத்து போற்றினான் மகா அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டர் தான் இந்தியாவின் மீது முதலாக படையெடுத்தவன் என்பதை நாம் அறிகின்றோம். ஆனால் அவன் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்தியாவிற்குள் நுழைய முடியவில்லை. காரணம், அவனுடைய படை வீரர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய சொந்த நாட்டிலே, தாய்நாட்டிலே இருந்து புறப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. நாங்களெல்லாம் நாடு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் பேச்சினை தொடங்கினார்கள். மனத்தாலும் உடல் நலத்தாலும் அவர்கள் கொஞ்சம் குன்றி போயிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. எல்லோருக்கும் நாடு திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே அது ஒரு குரலாக, ஒரு புரட்சி குரலாக அலெக்சாண்டர் படையிலே எழ ஆரம்பித்தது. இதை கேட்டதும் அதற்கு மேல் அலெக்சாண்டரால் தன்னுடைய படையெடுப்பை தொடர முடியாமல் தானும் நாடு திரும்பலாம் என்று முடிவோடு நாடு திரும்பும்போதுதான் தன்னுடைய 33வது வயதிலே அலெக்சாண்டர் மரணமடைந்தார். இது முதல் படையெடுப்பு. அடுத்ததாக இந்தியாவின் மீது படையெடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் மொகலாயர்கள்தான். துருக்கியிலிருந்தும் இன்னும் சில பகுதிகளில் இருந்தும் வந்த இந்த மொகலாயர்கள் அலெக்சாண்டர் நாடு பிடிக்கும் எண்ணத்தோடு இங்கே நுழைந்தான். ஆனால் இங்கு இருக்கின்ற செல்வ வளத்தை, வைரங்களை, தங்கங்களை, முத்துக்களை, மணி மாணிக்கங்களை எல்லாம் அறிந்து இவற்றை கொள்ளையடிப்பதற்காகவும் இவற்றை கொண்டு போவதற்காகவும் வந்தவர்கள்தான் மொகலாயர்கள். கொள்ளையடிப்பதற்காக இங்கே நுழைந்தார்கள். உலகத்தின் இங்கே மன்னர்களிடையே பல பிரிவினைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மன்னர்களிடையே நடைபெற்ற அந்த பிரிவினையை, அவர்களிடையே இருந்த அந்த ஒற்றுமையின்மையை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மொகலாயர்கள் இந்தியா முழுக்கவே பரவினார்கள் என்பதுதான் உண்மை. இங்கே தமிழகம் வரை பரவியிருந்தார்கள். கர்நாடகா முழுக்கெல்லாம் கிட்டத்தட்ட தமிழகத்தின் மதுரை வரை இவர்களுடைய ஆட்சி என்பது இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். வந்தவர்கள் இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒருவன் தான் நாம் வரலாற்றில் அறிகின்ற முகமது கஜினி. இவனுடைய நோக்கமே முழுக்க இங்கே இருக்க கிட்டத்தட்ட 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தான் என்று வரலாறு பேசுகின்றது. 17 முறையும் இவன் இங்கிருந்து வரும்பொழுதெல்லாம் கொள்ளையடிப்பதை தான் நோக்கமாக கொண்டிருந்தான். வருவான், ஒரு பெரிய இடத்தை கொள்ளையடிப்பான், பெரிய ஒரு பொக்கிஷத்தோடு நாட்டுக்கு செல்வான், திரும்பவும் வருவான், கொள்ளையடிப்பான், நாட்டுக்கு செல்வான். இதுதான் அவனுடைய அந்த வேலையாகவே இருந்தது. கொள்ளை அடிப்பதுதான் அந்த கஜினுடைய வேலை. அவனை எதிர்கொண்டு வீரமாக நின்றவன் ஜெயவர்மன் என்கின்றது. இது ஒரு தனி வரலாறாகவே நாம் பேசலாம். அந்த அளவிற்கு அந்த ஜெயவர்மன் கஜினி முகமதுடைய போர்க்களம் என்பது அமைந்திருக்கின்றது. அவுரங்கசீப், பின்பு வந்த அக்பர், இவர்கள் எல்லாமே இந்த வழியில் வந்தவர்கள்தான். இவர்கள் அதன் பின்பு தங்களுடைய தாய்நாட்டிற்கு போவதற்கு மனம் இல்லாமல் இங்கேயே தங்கிவிட்டார்கள். இங்கே ஒரு ஆட்சி அதிகாரத்தை செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் என்று நாம் சொல்லலாம். 16ஆம் நூற்றாண்டிலேதான் ஐரோப்பியர்களுடைய வருகை என்பது அமைகின்றது. அணியாக இங்கே வந்தார்கள். இவர்கள் எதற்காக இங்கே வந்தார்கள்? இவர்கள் நோக்கம் என்னவென்று சொன்னால், வாணிபம் செய்வதற்காக பெரிய பெரிய படைகளோடு இங்கே வந்தார்கள். பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், டேனிஷ், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷார் என்று இவர்களெல்லாம் வர ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை பிடித்து கொண்டார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் கோவாவை மையமாக கொண்டு தங்களுடைய வாணிபத்தை ஆரம்பித்தார்கள். பிரிட்டிஷார் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வாங்கி அங்கே ஆட்டுத்தோலுக்காகத்தான் வந்தார்கள். பிரிட்டிஷாருடைய நோக்கமே ஆட்டுத்தோல் வியாபாரம் தான் முதல் நோக்கமாக இருந்தது. அதனால்தான் ஒருவன் அழகாக எழுதினான், ஆட்டுத்தோலுக்கு இடம் கொடுத்ததால் வந்ததடா மோசம் என்று எழுதினான். ஆட்டுத்தோல் வியாபாரிகளாகத்தான் வந்து இறங்கினார்கள் பிரிட்டிஷார். இன்னொரு பக்கம் டேனிஷ், இவர்கள் ஆற்காடு பகுதியை மையமாக கொண்டு இவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும், டச்சுக்காரர்கள் கேரளா அந்த பகுதியை மையமாக கொண்டு டச்சுக்காரர்கள், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் மிக முக்கியமான கம்பெனிகளாக விளங்கியது பிரெஞ்சு கம்பெனியும் பிரிட்டனின் கிழக்கிந்திய கம்பெனி என்கின்ற இந்த கம்பெனியாரிடம்தான் மிகப்பெரிய ஒரு வாணிபம் செய்வதிலே மிகப்பெரிய ஒரு போட்டியாகவே இருந்தது.
அந்த காலகட்டத்தில் அங்கே உலக நாடுகளிலே பிரெஞ்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே பயங்கர போர் நடந்து கொண்டிருந்தது. அதே போர் இங்கே வாணிபம் செய்ய வந்த பிரெஞ்சுக்கார வாணிபர்களுக்கும் பிரிட்டன் வாணிபர்களுக்கும் இடையே பயங்கரமாக நடந்தது. இவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த நவாப்புகள், இந்த நவாப்புகளை தங்களுடைய வசப்படுத்துவதில் குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். இந்த நவாப்புகளிடையே காணப்பட்ட சொத்து சண்டை, எல்லை சண்டை, சகோதர சண்டை இவற்றை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆரம்பித்தார்கள். இவற்றில் முக்கியமான ஒரு சண்டை தான் சந்தா சாஹிப் என்கின்ற ஒரு நவாப். இந்த நவாப்புக்கும் அவருடைய சகோதரன் அன்வர் உத்தீன் என்பவருக்கும் அதிகார சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது, அதிகார போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சந்தா சாஹிப்புக்கு ஆதரவாக பிரெஞ்சுக்காரர்கள் தங்களை முன்னெடுக்கின்றார்கள். இந்த அன்வர் உத்தீனுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுடைய முன்னெடுப்புகளையும் உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசியில் அன்வர் உத்தீன் போர்க்களத்திலே கொல்லப்படுகின்றான். அன்வர் உத்தீனுடைய மகன் முகமது அலி மீண்டும் பிரிட்டிஷாரின் உதவியோடு சந்தா சாஹிப்பை வீழ்த்தி அந்த அதிகாரத்திலே வாரிசு போரிலே வெற்றி பெற்று நிற்கின்றான். பிரெஞ்சுக்காரர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். இந்த காலகட்டத்தில்தான் முகமது அலி இப்பொழுது பிரிட்டிஷாருக்கு கடமைப்பட்டவனாக ஆகின்றான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை வாரிசு போரில் அவனை ஜெயிக்க வைத்தது பிரிட்டிஷார், அவர்களுடைய படைபலம், அவர்களுடைய பண உதவி. இதற்காக இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஈட்டுத்தொகையை முகமது அலியிடம் கேட்கின்றார்கள். அதை அவனால் கொடுக்க முடியவில்லை என்ற பொழுது சில பகுதிகளில் வரி வசூலித்து கொள்ள அனுமதி அளிக்கின்றான். அந்த நவாப்புக்கு உட்பட்ட சில பகுதிகளில் வரி வசூலிக்க அனுமதியை கொடுக்கின்றான். ஒரு கட்டத்தில் அவனால் மக்களிடமிருந்து வரி வசூலித்தும் இவர்களுக்கான தொகையை கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் வட்டி, வட்டிக்கு மேல் வட்டி, அதற்கு மேல் குட்டி என்று ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள் பிரிட்டிஷார். இவனால் அதை செலுத்த முடியவில்லை ஈட்டுத்தொகையை. ஈட்டுத்தொகை எதற்கெல்லாம் கேட்டார்கள் என்று சொன்னால், பிரிட்டிஷார் இவனுக்கு வழங்கிய ஆயுதங்களுக்கு, சேதமுற்ற ஆயுதங்களுக்கு, இறந்து போன பிரிட்டிஷ் சோல்ஜர்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி ஈட்டுத்தொகையை கேட்டார்கள். அந்த ஈட்டுத்தொகையை கொடுக்க முடியாததால் ஒரு கட்டத்தில் முகமது அலி அவனுடைய ராஜ்யத்தையே பிரிட்டிஷாருக்கு எழுதி கொடுக்கின்றான். அன்றிலிருந்துதான் நவாப்புகளினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு இந்த தமிழகத்திலே ஆங்கிலேயர், பிரிட்டிஷருடைய ஆதிக்கம் ஆரம்பமாகின்றது. முகமது அலி என்கின்ற அந்த நவாப் அவன்தான் பிரிட்டிஷாருக்கு தான் ஈட்டுத்தொகை கொடுக்க முடியாத காரணத்தினால் அதற்கு ஈடாக அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை பாளையங்களையும் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்து விடுகின்றான். அந்த அதிகாரங்களை எல்லாம் பிரிட்டிஷாரிடம் கொடுத்து விடுகின்றான். அவர்களுடைய நோக்கம் எதுவோ அது இப்பொழுது நிறைவேறுகின்றது. அவர்களுடைய ஆதிக்கம் தமிழகத்தின் மீது பரவத் தொடங்குகின்றது. பாளையங்களிலே சென்று வரி வசூலிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதன் பிறகுதான் இந்த தமிழகத்தின் ஒரு பாளையத்தில் இருந்து முதல் சுதந்திர குரல் அவர்களை எதிர்த்து ஓங்கி ஒலித்தது. 751, 57 இந்த ஆண்டுகளிலேயே இங்கே இருக்கின்ற நெல்லை மாவட்டத்தை சார்ந்த பூலித்தேவன், கட்டுச்சோவன், பூலித்தேவனும், அழகு முத்துக்கோன் இவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்து விட்டார். தங்கள் மண்ணை காக்கின்ற போரிலே இவர்கள் அன்றைக்கு உயிர் நீத்தார்கள் என்பதை அவருடைய வீர வரலாறு சொல்கின்றது. அதிலும் அழகு முத்துக்கோனை ஒரு பீரங்கியின் முனையில் கட்டி வைத்து பீரங்கியை வெடிக்க செய்து அவனுடைய உடலை சிதறடிக்க வைத்து கொலை செய்தார்கள் பிரிட்டிஷார் என்பது ஒரு வேதனையான சம்பவம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் தங்களுடைய உயிரை கொடுத்து இந்த மானத்தையும் இந்த மண்ணையும் காப்பாற்றுகின்றார்கள் அந்த மன்னர். இதெல்லாம் நடந்து 1792 நவாப்புகளிடமிருந்து, ஆற்காட்டு நவாப்பிடமிருந்து முறையாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெறுகின்றார்கள். அப்பொழுது தமிழகத்திலே 72 பாளையங்கள், அதில் 36 பாளையங்கள் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாளையத்தின் மீது தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகின்றார்கள், வரி வசூலிக்கின்றார்கள். இதற்கு வரி வசூலிப்பதற்காகவே ஒரு ரெவென்யூ போர்டு, அதாவது இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோமே கலெக்டர் என்று அந்த பதவியை ஒருவரை நியமிக்கின்றார். கலெக்டர் என்பவருடைய வேலையே பாளையக்காரர்களிடமிருந்து வரியை வசூலிப்பவர், கலெக்ட் செய்பவர். அதனால்தான் கலெக்டர்னே போட்டு வரி வசூலிப்பாளராக அந்த கலெக்டர்களை நியமிக்கின்றார்கள். அப்படி பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்கு உட்பட்ட அந்த இடத்தில் போடப்பட்ட கலெக்டர் தான் ஜாக்சன் துரை. இந்த ஜாக்சன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி கேட்டு ஆள் அனுப்புகின்றார். இப்படி அவர்கள் வரி வசூலித்துக் கொண்டிருக்கும் பொழுது
வரி கொடுக்க மறுத்த முதல் ஆள் யார் என்று சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். நான் ஏன் இவர்களுக்கு வரி கொடுக்க வேண்டும்? நாடோடிகளாக வந்தவர்களுக்கு நாடாளுகின்ற மன்னர்கள் வரி கொடுப்பதா? இது என்ன நியாயம் என்று கேட்டார். பிச்சை கேளுங்கள் தருகிறேன், ஆனால் வரி கேட்டால் என்னுடைய வாழ்தான் பதில் சொல்லும் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்னவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகின்றது, உங்களுக்கு ஏன் நான் தர வேண்டும் வரி என்று மறுகேள்வியை கேட்கின்றார். வரி கொடுக்க மறுத்து விடுகின்றார். இதனால் கோ மற்றும் ஆங்கிலேய அரசு, அதுவும் குறிப்பாக ஜாக்சன் துறை கட்டபொம்மனை தன்னை வந்து பார்க்குமாறு அழைக்கின்றார். கட்டபொம்மனுடைய அந்த பாளையத்திலே அவனுடைய அமைச்சராக சுப்பிரமணிய பிள்ளை என்ற தானாபதி பிள்ளை, ஊமைத்துறை என்ற ஒரு வீரமிக்க தம்பி, வெள்ளையத்தேவன் என்ற ஒரு வீரமிக்க தளபதி, இவர்களோடு வீரத்தோடும் நேர்மையோடும் நெஞ்சுரத்தோடும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த நேரத்தில் ஜாக்சன் துறை தன்னை வந்து பார்க்குமாறு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தகவல் அனுப்புகின்றார். கட்டபொம்மனும் பார்க்க வருவதாக தேதி கொடுத்து பின்பு அதை தள்ளி போடுவதுமாக அதை தட்டி கழித்துக் கொண்டே இருந்தார். இது எல்லாமே தானாபதி பிள்ளை இந்த அந்த புத்திசாலி அமைச்சருடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் கோவமற்ற ஜாக்சன் துறை ஒரு இடத்தை குறிப்பிட்டு, ஒரு தேதியை குறிப்பிட்டு, இந்த நாளில் இந்த இடத்தில் என்னை நெல்லையில் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி தகவல் அனுப்புகின்றான். கட்டபொம்மனும் ஒரு பெரும் படையோடு வருகின்றான். கூடவே அவனுடைய அமைச்சன் தானாபதி பிள்ளை வருகின்றான். இவர்களை அலைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாக்சன் துறை என்ன செய்கிறான் என்று சொன்னால் குற்றாலத்துக்கு சென்று விடுகிறான். குற்றாலத்துக்கு வருமாறு அழைக்கிறான். இவர்கள் குற்றாலத்திற்கு போகின்ற இடத்திலே இன்னொரு இடத்திற்கு போய் அங்கு வருமாறு அழைப்பான். இப்படி அவர்களை அலைகழித்தவாறே இருந்தவன் கடைசியில் ராமலிங்க விலாஸ், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமலிங்க விலாஸ் என்னும் இடத்தில் ஜாக்சன் துறையும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் சந்திக்கின்றார்கள். அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு மன்னனுக்குள்ள மரியாதை கொடுக்கப்படவில்லை. அவனை கைது செய்வதற்காக முனைகின்றார்கள். அந்த நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய உடைவாளை உருவி அங்கு இருந்த டாக் என்ற ஒரு தளபதியை கை கால்களை வெட்டி வீசிவிட்டு அந்த பெரும் படையோடு தப்பி விடுகின்றார். ராமலிங்க விலாசில் நடந்த அந்த பெரிய பிரச்சனையிலே கடைசியில் தானாவதி பிள்ளை, கட்டபொம்மனுடைய அமைச்சன் தானாவதி பிள்ளை கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்ட தானாவதி பிள்ளை ஆங்கிலேய நீதிமன்றத்தின் முன்பு கொண்டு நிறுத்தப்படுகின்றான். அங்கே தானாவதி பிள்ளை தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கின்றான். அந்த ஆங்கிலேய அரசு, இந்த நீதிபதி அவற்றை தெளிவாக புரிந்து கொள்கின்றார். கட்டபொம்மன் மீதோ தானாவதி பிள்ளை மீதோ எந்த குற்றமும் இல்லை, குற்றம் செய்தது ஜாக்சன் துறை என்பதை புரிந்து கொண்டு தானாவதி பிள்ளையை விடுதலை செய்கின்றான். இதனால் இன்னும் பல மடங்கு கோபத்திற்கு ஆளாகின்றான் ஜாக்சன் துறை. அன்றைக்கு ஆங்கிலேய அரசே நம்ப மறுத்த சில ஜாக்சன் துறை என்பவன் அளித்த தஸ்தாவேஜுகள், கலெக்டர் அந்த ஜாக்சன் துறை ஆங்கிலேய அரசிடம் பொய் தஸ்தாவேஜுகளை இவர்கள் சிவகிரியில் கொள்ளையடித்தார்கள், கொலை செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த தஸ்தாவேஜுகளை அந்த ஆங்கிலேய அரசே அதை புறக்கணித்து இல்லை என்று சொல்லி அவர்களை தானாவதி பிள்ளையை விடுதலை செய்தது. ஆனால் இவற்றை அடிப்படையாக வைத்துதான் பின்பு கார்டுவல் ஒரு வரலாற்றை எழுதி வீரபாண்டிய கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் என்று எழுதினார் என்பது நமக்கு புரிகின்றது இந்த இடத்தில். இது ஒரு பக்கம் இருக்க, ஆங்கிலேயர்கள் மக்களிடம் அநியாயமாக வசூலித்த தானியங்களை எல்லாம் கொண்டு சேமிப்பதற்காக அங்கிருந்தே தானிய களஞ்சியங்களை அமைத்திருந்தார்கள். அதில் ஒரு முக்கியமான தானிய களஞ்சியமாக ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு நெற்களஞ்சியத்தை அமைத்திருந்தார்கள். தானாவதி பிள்ளை என்ன செய்தார் என்று சொன்னால், சில வீரர்களுடன் சென்று அந்த நெற்களஞ்சியத்தில் இருந்த மெய்க்காவலர்களை கொண்டுவிட்டு நெற்களஞ்சியத்தை வெளியே எடுத்து அதை மக்களுக்குமாய் பிரித்து கொடுத்துவிட்டு அவன் போய்விட்டார். இது தானாவதி பிள்ளை தளபதி செய்த வேலை. இதனால் ஆத்திரமுட்ட அந்த ஆங்கிலேய அரசு வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் போய் தானாவதி பிள்ளையை வந்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கின்றது. இதுதான் பிரச்சனை, போருக்கு ஆரம்பமான காரியமாகும். தானாவதி பிள்ளையை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அப்படி ஒப்படைத்தால் நீ போரை தவிர்க்கலாம் என்று சொல்லுகின்றது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய அமைச்சன் தானாவதி பிள்ளையை, அவனுடைய செயலை வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக அந்த தானாவதி பிள்ளையை கண்டித்தானே தவிர அவனை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைப்பதற்கு அவர் தயாராகவே இல்லை. அவர் நேரடியாகவே சொல்லிவிட்டார், என்னுடைய அமைச்சனை தானாவதி பிள்ளையை நான் ஒப்படைக்க முடியாது, போர் என்று சொன்னால் போரிலே சந்திப்போம் என்று நேரிலே வீரமாக சொன்னார் வீரபாண்டிய கட்டபொம்மன். 4/9/1799 வீரபாண்டியனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை திடீரென முற்றுகையிட்டது ஆங்கிலேய அரசு. தானாவதி பிள்ளையை ஒப்படைக்கவில்லை, வரி கொடுக்கவில்லை, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை கூறி
பெரும் படை திரட்டி வீரபாண்டியனுடைய கோட்டையை முற்றுகையிட்டார்கள். அதுவும் சாதாரணமாக முற்றுகையிடவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய குலதெய்வமான ஜக்கம்மா திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு சென்றிருந்தார். அந்த திருச்செந்தூருக்கு அவர் சென்றிருந்த நேரத்திலே, அந்த நேரத்தில் அவருடைய அமைச்சர் தானாவதி பிள்ளை தன்னுடைய ஊரான ஆற்றூரிலே இருந்தார். இந்த நேரத்தை, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஆங்கிலேய அரசு கட்டபொம்மனுடைய கோட்டையை முற்றுகையிட்டு போதொடுக்க ஆரம்பித்தது. அப்பொழுதெல்லாம் திருச்செந்தூர் கோயிலே ஒரு அற்புதமான விஷயம். திருச்செந்தூர் கோயிலிலே பூஜை நடந்துவிட்டால் அதை தெரிந்து கொள்வதற்காகவும், அந்த நேரத்தில் கட்டபொம்மன் வணங்க வேண்டும் என்பதற்காகவும் ஆங்காங்கே முரசு மண்டபங்களை அமைத்திருந்தார்கள். அந்த முரசு மண்டபங்களிலே மணி அடிப்பார்கள். முரசு மண்டபங்களில் மணி அடிப்பார்கள். ஒவ்வொரு மண்டபங்களிலும் மணி அடிக்க 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 அது அப்படியே கட்டபொம்மனுடைய காதில் வந்து எட்டும். அவன் திருச்செந்தூர் கோவிலில் பூஜை நடந்து விட்டதாக நினைத்து அவனும் அந்த திசையை நோக்கி வணங்குவான். இது அவனுடைய வழக்கமாகவே இருந்தது. மிகப்பெரிய ஒரு முருக பக்தனாக, ஜக்கம்மா பக்தனாக இருந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்படி அவனுடைய பக்திக்காகவும் அவனுடைய வழிபாட்டிற்காகவும் பயன்பட்ட அந்த முரசு மண்டபம் தான் பின்பு இவர்கள் முற்றுகையிட்ட போது அந்த செய்தியை அறிவிப்பதற்காகவும் அந்த முரசு மண்டபங்களில் மணி அடிக்கப்பட்டது. திருச்செந்தூரிலே இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் செய்தியை கேள்விவிட்டான். இதற்கிடையே ஊமைத்திரை எப்படியோ ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் கோட்டைக்குள் புகுந்தார். அதே நேரத்தில் ஆற்றூரிலே இருந்து தானாவதி பிள்ளை அவருடைய அமைச்சரும் கோட்டைக்குள்ளே வந்தார்கள். வீரத்தோடு போரிட்டார்கள். அவருடைய தளபதி வெள்ளையத்தேவன் ஆங்கிலேய துணை தளபதி ஒருவனை தன்னுடைய குத்துவாளால் குத்தி கிழித்தான். மிகப்பெரிய படைபலமும் அதிநவீன வீராங்கிகளும் வைத்திருந்த ஆங்கிலேயனுடைய அந்த படைக்கு முன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படை சிதறடித்து ஓடியது. கோட்டை வீரங்கியால் தகர்க்கப்பட்டது. தானாவதி பிள்ளையும் பூமித்திரையும் வீரபாண்டி கட்டபொம்மனும் நாகலாபுரத்திற்கு பறந்து சென்றார்கள். தலைமறைவாக சென்றார்கள். நாகலாபுரத்திலே வைத்து தானாவதி பிள்ளையை ஆங்கிலேய அரசு கைது செய்கின்றது. 1760களிலே பிறந்து 1790களிலே பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தினுடைய மன்னனாக முடிசூட்டி கொண்டு 1799 வீரமரணம் அடைந்த அப்பொழுது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வயது வெறும் 39 தான். 9 ஆண்டு காலம் அவன் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்தான். இந்த 9 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கூட அவனை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடவில்லை ஆங்கிலேய அரசு. கட்டபொம்மனும் ஒரு நிமிடம் கூட அடிபணிவதற்கு அவன் தயாராக இல்லை. இதனுடைய விளைவு தூக்கு கயிற்றை முத்தமிட்டான். அந்த வீரன் பல பாளையக்காரர்கள் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலே, கயத்தாரிலே தூக்கிலிடப்பட்டான். அதுபோல அவனுடைய அமைச்சன், அவனுக்கு வலது கையாக இருந்தவன், அவனுடைய மூளையாக இருந்தவன், வீரதீரத்தோடு இருந்தவன், வெள்ளையருக்கு தண்ணி காட்டியவன் என்றெல்லாம் பெயர் பெற்றவன், வெள்ளையர்கள் அநியாயமாக சேமித்து வைத்திருந்த தானிய களஞ்சியத்தை சிதறடித்தவன் என்ற பெருமைக்குரிய துடிதுடிப்பான அவனுடைய அமைச்சன் தானாவதி பிள்ளை தலை தனியாக, உடல் தனியாக கண்டதுண்டமாக வெட்கப்பட்டு காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் நாகலாபுரத்திலே வீசப்பட்டன. அவனுடைய தலை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் முன்னே ஒரு வேல்கம்பினை நாட்டி அதிலே சொருகி வைத்து இதை மற்றவர்கள் பார்வைக்கு வைத்து வேடிக்கை பார்த்தது வெள்ளைகள் அரசாங்கம். அதற்கு என்ன தெரியுமா காரணம்? எழுதுகின்றார்கள், இதை பார்த்தாவது நம்மை எதிர்ப்பதற்கு இனி ஒருவனுக்கு துணிச்சல் வரக்கூடாது, இனி ஒரு பாளையக்காரனும் எழுந்து நிற்கக்கூடாது, நமக்கு பணிந்து நிற்க வேண்டும், அவர்களை பயமுறுத்துவதற்காகவே இந்த மரணத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்று குறிப்புகளிலே எழுதுகின்றான் பானர்மேன். இவற்றையெல்லாம் பார்த்து பயந்து விட்டார்களா பாளையக்காரர்கள்? நடுங்கி விட்டார்களா பாளையக்காரர்கள்? ஒதுங்கி விட்டார்களா பாளையக்காரர்கள்? என்று கட்டபொம்மனுடைய தம்பி, வீரமிகு தம்பி ஊமைத்துரை பாஞ்சாலங்குறிச்சி போரிலே கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையிலே அடைக்கப்பட்டான். அவனை மீட்டு வருவதற்காக வீரமாக புறப்பட்டது தோக்கலவார் என்ற ஒரு இனம். இந்த இனம் வீரத்திற்கென்றே பெயர் பெற்றவர்கள். இந்த தோக்கலவார்கள் தோற்குமோடா தோக்கலவார் என்ற ஒரு வார்த்தைக்கு உதாரணமாக விளங்குகின்றவர்கள் அந்த தோக்கலவார்கள். இவர்கள் பல்லாயிரம் பேர் கூடி மாறுவேடம் பூண்டு பாளையங்கோட்டை சிறையை முற்றுகையிட்டார்கள். அங்கே சிறையை உடைத்து ஊமைத்துறையை மீட்டெடுத்தார்கள். மீண்டும் அவர்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நோக்கி புறப்பட்டார்கள். ஊமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சி அரியாசனத்தில் அமர்ந்தான். அது மட்டுமல்ல நண்பர்களே, மீண்டும் மிகப்பெரிய ஒரு கோட்டை அங்கு உருவாக்கப்பட்டது. 2வது முறையாக இடிக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் புதுப்பொலிவுடன் முன்பை விட கம்பீரமாக உருவாக்கப்பட்டது. இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் அதிர்ந்தே போனார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவில் வீராவேசத்தோடு ஊமைத்துறை எழுந்து நிற்க ஆரம்பித்தான்.
தன்னுடைய அண்ணனுடைய சாவிற்கும் தானாதிபதி பிள்ளையினுடைய சாவிற்கும் வெள்ளையத்தேவனுடைய சாவுக்கும் தன்னுடைய வீரர்களினுடைய சாவிற்கும் இவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று மீண்டும் வாளேந்து எதிர்த்து நின்றான் ஊமைத்துரை. ஆம், இரண்டாவதாக பாஞ்சாலங்குறிச்சியிலே மீண்டும் ஒரு போர் நடைபெற்றது. அந்த போரிலே பயங்கரமான ஒரு சண்டை. ஊமைத்துரை வெகு ஆவேசமாக வாள் சுழற்றினான். இருந்தாலும் முடிவு என்னவோ, வெற்றி என்னவோ வெள்ளையர்கள் பக்கமே மீண்டும் சென்று விட்டது. அதற்கு காரணம் அவர்களுடைய அதிநவீன ஆயுதங்களும் இங்கு இருந்த சில துரோகிகளும் தான் நண்பர்களே. அவற்றை கையில் கொண்டு மீண்டும் ஊமைத்துரை தோற்கடிக்கப்பட்டான். ஊமைத்துரை தலைமறைவானான். சிவகங்கை சீமை நோக்கி அவன் புறப்பட்டான். சிவகங்கை சீமையிலே போய் மருது சகோதரர்களிடம் அடைக்கலம் புகுந்தான் ஊமைத்துரை. சிவகங்கை பாளையம் முத்துவடுகநாதன் ஆட்சி செய்து வந்த பாளையம். ஒரு போரிலே முத்துவடுகநாதன் வீரமரணமடைய அவருடைய மனைவி வேலுநாச்சியார் முதல் பெண் புரட்சியாளர் தமிழகத்தைச் சார்ந்தவர் என்பதில் பெருமை கொள்ளலாம். அந்த வேலுநாச்சியார் வீராவேசத்தோடு மிகுந்த துணிச்சலோடு வீரத்தோடு அந்த ஆங்கிலேயர்களை எதிர்கொண்டார். எனினும் அவரும் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி பெரிய மருதுவும் சின்ன மருதுவுமாக வந்தார்கள். பெரிய மருது பாளையக்காரனாக முடிசூடிக் கொண்டான். சின்ன மருது அவனுக்கு துணை நிற்கக்கூடிய வீரமிகு தம்பியாக இருந்தான். இவர்களும் ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்காமல் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டாமல் அவர்களை தட்டி கழித்தார்கள். இதன் விளைவு சிவகங்கையிலே 4 மாதம் தொடர்ந்து போர் நடந்தது. இது பாளையக்காரர்களுடைய 3வது போர் என்று சொல்லலாம். 4 மாதம் நடந்த போரிலே இவர்களோடு ஊமைத்துறையும் இணைந்திருந்தான் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. ஊமைத்துறை, சின்ன மருது, பெரிய மருது இவர்களுடைய அந்த படைபலத்தை எதிர்த்து வெல்ஸ் என்ற தளபதியின் தலைமையிலே ஆங்கிலேயர்கள் பெரும்படையோடு வந்தார்கள். 4 மாத காலம் போர் நடந்தது. போரினுடைய முடிவு மீண்டும் ஒரு முறை ஆங்கிலேயர்களுக்கே சாதகமாக அமைந்தது. அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறையை மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு போய் அங்கு தூக்கிலிட்டு மரணமடையச் செய்தார்கள். சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் காலிலே துப்பாக்கி குண்டுகள் பாயப்பட்டு கால்கள் சிதைந்து போய் சிறையில் நொந்து கிடந்தார்கள். இவற்றையெல்லாம் செய்து முடித்த கர்னல் வெல்ஸ் அவனுடைய நெஞ்சிலே கொஞ்சம் இரக்கம் இருந்திருக்கும் போலும். என் இராணுவ அனுபவம் என்ற நூலிலே எழுதுகின்றான். சின்ன மருதுவை பற்றி எழுதுகின்றான். சின்ன மருதுவைப் போல ஒரு சுத்த வீரனை நான் பார்த்தது கிடையாது. எனக்கே வளரி வீசுவதற்கு கற்றுத்தந்தவன் சின்ன மருது. வளரி வீசுவது என்பது தமிழகத்தில் மட்டுமே இருந்த மிக ஆற்றல் பொருந்திய ஒரு கலை. கிட்டத்தட்ட 300 அடி தூரத்தில் இருப்பவர்களை கூட வளரி வீசி மரணமடையச் செய்து அவர்களை தாக்குதலிட்டு காயமடையச் செய்கின்ற அற்புதமான வித்தையை சின்ன மருது அறிந்து வைத்திருந்தான். அவனிடமிருந்து நானும் கற்றுக்கொண்டேன். அந்த கலையை மட்டுமல்ல, பல சண்டை கலைகளை, போர்க்கலைகளை எனக்கு சின்ன மருது சொல்லிக் கொடுத்திருக்கின்றான், படித்திருக்கின்றேன் அவனிடமிருந்து. ஆனால் அப்பேற்பட்ட வீரத்துக்குரியவனை கடைசியில் நானே கைது செய்ய வேண்டியதாகிவிட்டது. அவனை ஒரு கைதியைப் போல அவனுடைய தொடைகள் சுடப்பட்டு தொடை முறிந்த நிலையிலே அவன் சிறைச்சாலையிலே நொந்து வெந்து கிடந்ததை பார்க்கும் பொழுது எனக்கே பரிதாபமாக இருந்தது என்று அந்த கர்னல் வெல்ஸ் தன்னுடைய இராணுவ குறிப்பிலே எழுதுகின்றார் என்று சொன்னால், அத்தகைய வீரமிக்கவர்களாக அன்றைக்கு சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் இருந்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோள் படி அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அவருடைய தலைகள் காளையார் கோவில் முன்பு சமாதியாக்கப்பட்டன. அவர்களுடைய உடல்கள் திருப்பத்தூரிலே புதைக்கப்பட்டன. இவ்வாறு மருது சகோதரர்கள் என்ற அந்த பாளையக்காரர்களும் அந்த போரும் ஒரு முடிவுக்கு வந்தது நண்பர்களே. இதில் மிகுந்த ஒரு வருத்தமிக்க செய்தி என்னவென்று சொன்னால், சின்ன மருதுவினுடைய 2 பிள்ளைகள் சிவஞானம், துரைச்சாமி. இதில் சிவஞானம் தன் தந்தைக்கு இணையாக நின்று போரிலே கலந்து கொண்டவன். அவனும் தந்தையை சின்ன மருதுவைப் போலவே இவனும் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டான். இன்னொரு புதல்வன் 15 வயதான துரைச்சாமியை யாருக்கும் தெரியாத ஒரு தீவிற்கு நாடு கடத்தி விட்டார்கள் இந்த வெள்ளையர்கள். இந்த மன்னர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் சரியான உறவில்லை, விரிசல் இருந்து கொண்டே இருந்தது. அடித்தட்டு மக்களை இந்த மன்னர்கள் கவனிக்கவில்லை. அவர்கள் மீது அக்கறை காட்டாமல் ஒதுக்கியும் விரட்டியும் வைக்கப்பட்டதன் விளைவு இது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக நமது மன்னர்களுக்கு இருந்தது. இதையே ஆங்கிலேயர்கள் பலமாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பாளையக்காரர்களை வீழ்த்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொன்று, இங்கு இருந்த பல துரோகிகள் பொன்னுக்கும் பொருளுக்கும் அரசாட்சிக்கும் ஆடம்பர வாழ்வுக்கும் ஆசைப்பட்டு தங்களுடைய மன்னர்களை தாங்களே காட்டிக் கொடுக்கின்ற பச்சோந்திகள், துரோகிகள் நம்முடைய மண்ணிலும் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை.
அதற்கு உதாரணமாகத்தான் விஜய ரகுநாத தொண்டைமான், எட்டப்பன், வேலூர் புரட்சியை காட்டிக் கொடுத்த முஸ்தபா, வெள்ளையத்தேவனை காட்டிக் கொடுத்த அவனுடைய மாமன் யூசுப் பூலித்தேவன் மற்றும் மலகுமுத்துக்கோனை அடக்குவதிலே மிக முக்கிய ஒரு கருவியாக இருந்த யூசுப் கான் என்ற அந்த மருதநாயகம், இவர்களெல்லாம் செய்த துரோகத்தின் நயவஞ்சகத்தின் வாயிலாகத்தான் வெள்ளையர்கள் நம்மவர்களை வீழ்த்தி விட்டார்கள், நம்மவர்களும் வீழ்ந்து விட்டார்கள். பாளையக்காரர்களுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிக்கப்பட்டது. இனி பாளையங்களே இந்த தமிழகத்தில் கிடையாது. பாளையக்காரர்கள் ஜமீன்தாரர்களாக ஆக்கப்படுவார்கள். இவர்கள் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் வைத்து கொள்ள முடியாது, தர்பார்களை இவர்கள் நடத்த முடியாது, படைகளை இவர்கள் வைத்து கொள்ள முடியாது, ஆயுதங்களை இவர்கள் வைத்து கொள்ளக்கூடாது என்ற விதிகளையெல்லாம் வெள்ளை அரசாங்கம் நம்மவர்கள் மீது திணித்தது. அதற்கு அடங்கியே சிறிது காலம் வாழ வேண்டியிருந்தது. நாம் மீண்டும் மீண்டெழ வேண்டும் என்று சொன்னால் 30 கோடி முகமுடையாள் எனில் மெய்ப்பொருள் ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள், 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்திங்கு புகழென்ன நீதி என்று பாரதி சொல்லுவானே. ஆம், அவனுடைய அந்த வாசகத்தின்படி பாரதம் முழுவதும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்கள் ஒன்றுதான், இவர்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள்தான் என்ற உணர்வினால் என்று ஒன்றுபடுகின்றார்களோ அன்றுதான் இந்த சுதந்திரம் என்பது சாத்தியமாகும். அன்றுதான் நாம் ஆங்கிலேயர்களை வெற்றி கொள்ள முடியும். மன்னர்களின் வாளால் முடியாததை மக்களுடைய ஒற்றுமை புரட்சி செய்து காணிக்கும் என்பதை உணரக்கூடிய காலம் வெகு சீக்கிரமே வந்தது நண்பர்களே. இதனுடைய ஆரம்பமாகத்தான் ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் தோற்றுவித்த பிரம்ம சமாஜம், தயானந்த சரஸ்வதி அவர்கள் தோற்றுவித்த ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வேதாந்த இயக்கங்கள், அருட்பிரகாச வள்ளலாருடைய அந்த ஜீவகாருண்ய இயக்கம், இதெல்லாம் எப்பொழுது இங்கே முளைத்தெழ ஆரம்பித்ததோ அதன் பிறகுதான் இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களிடமே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை மறக்க ஆரம்பித்தன. ஏனென்றால் இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக போதித்தது. இந்த உலகத்தில் கடவுள் என்பவன் ஒருவன், அவன் அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளவன், மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பெண்ணுரிமை என்பது போற்றப்பட வேண்டும் போன்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த இயக்கங்கள் மூலமாக முன்மொழியப்பட்டன. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரடியாக விடுதலையை பற்றி சொல்லவில்லையே தவிர, அவருடைய முதன்மை சீடரான சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுக்க பயணம் செய்தார். ராமகிருஷ்ணருடைய பெயராலே மடங்களை நிறுவி வேதாந்த இயக்கங்களை உருவகித்தார். இந்த வேதாந்த இயக்கங்கள் மூலமாக தேச பக்தர்களை உருவாக்கினார் என்று நாம் சொல்லலாம். ஆம், தமிழ்நாட்டிலும் விடுதலை போராட்ட வீரர்களை உருவாக்கியதில் சுவாமி விவேகானந்தருடைய வேதாந்த இயக்கங்கள் மிக முக்கிய பங்காற்றியது என்பதுதான் உண்மை. அவர் செல்கின்ற இடமெல்லாம் சொல்லுவார், இந்த தேசத்திற்கு விடுதலைக்கு காளி அருள் புரிவாயாக என்று சொல்லுகின்றார். ஏன் ஆண்மையற்று பள்ளத்திலே வீழ்ந்து கிடக்கின்றீர்கள்? ஆங்கிலேயருக்கு எதிராக உங்களுடைய புருஷத்தன்மையை நீங்கள் நிரூபியுங்கள் என்று தன்னுடைய போதனையிலே மக்களுக்கு எழுச்சி வரும் விதத்திலே, தேசபக்தி வளரும் விதத்திலே தன்னுடைய போதனைகளை செய்தவர் சுவாமி விவேகானந்தர். அதனால தான் ரவுலட் கமிட்டி எழுதுகின்றது, சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இந்திய விடுதலைக்கு வித்திட்டதில் மிக முக்கியமானவர்கள் என்று எழுதுகின்றது. அதுபோல வாவு சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை தன்னுடைய சுயசரிதையிலேயே எழுதுகின்றார், சென்னை ராமகிருஷ்ண மடத்திலே நான் ராமகிருஷ்ணருடைய சீடர்களான சுபேதானந்தர், ராமகிருஷ்ணர் ஆனந்தர், பிரம்மானந்தர் இவர்களை நான் சந்தித்த பிறகுதான் என்னுடைய நெஞ்சிலே சுதேச எண்ணம் ஓங்க ஆரம்பித்தது. தேச சுதந்திரத்திற்காக பாடுபடுவது என்ற எண்ணமும் அதன் பிறகுதான் எனக்குள் தலைத்தோங்க ஆரம்பித்து விட்டது என்று அவரே தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிடுகின்றார். எட்டயபுரத்து பாரதி சொல்லுவான், சுவாமி விவேகானந்தருடைய சீடர் சகோதரி நிவேதிதாவை தன்னுடைய ஞானகுரு என்று சொன்னான். அவர்களை சந்தித்த பிறகுதான் நான் எனக்குள் பல மாற்றங்களை உருவாக்கின்றேன், என் சிந்தனையிலே பல தெளிவுகளை அவர் உருவாக்கிவிட்டார், அந்த சகோதரிதான் என்னுடைய ஞானகுரு என்று எட்டயபுரத்து பாரதி எழுதுகின்றான். சுப்பிரமணிய சிவா என்ற ஒரு அற்புதமான தேசபக்தரை நமக்கு தந்தது அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வேதாந்த இயக்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தரை உருவாக்கி தந்தார். சுவாமி விவேகானந்தரோ ஒரு புதிய பாரதத்தையே நமக்கு உருவாக்கி தந்தார். இந்தியா முழுக்க பயணம் செய்து தேசபக்தி என்பதை அத்தனை பேர் நெஞ்சிலும் விதைத்ததில், ஒன்றுபடுத்தியதில் சுவாமி விவேகானந்தருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு நண்பர்களே.
இந்த ஒற்றுமைக்கும் இந்த ஒன்றுபடுதலுக்கும் இந்தியர் என்ற அந்த உணர்வினை உருவாக்குவதற்கும் இந்த ஆன்மீகவாதிகள்தான் மிகப்பெரிய தேசிய கலாச்சார எழுச்சியை நமக்குள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அன்னிபெசன்ட் அம்மையாருடைய பிரம்மஞான சபை நேரடியாகவே விடுதலை போராட்டத்தில் குதித்தது. சுவாமி விவேகானந்தருடைய சகோதரராகவும் துறவியாகவும் கருதப்படுகின்ற பூபேந்திரர், சன்னியாசியாக இருந்த பூபேந்திரர் நேரடியாகவே தேச விடுதலைக்காக அரசியலில் ஈடுபட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் என்ற ஒரு வரலாற்று குறிப்பினை நாம் அறிகின்றோம் என்று சொன்னால், இவர்கள் வெறும் ஆன்மீகவாதிகளாக மட்டுமல்லாமல் நம்மை ஒன்றுபடுத்துகின்ற, நம்மை ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அனைவரும் ஒன்று இந்தியர் என்ற நூலில் நம்மை இணைக்கின்ற அற்புதமான ஒரு செயலை, அமைதி புரட்சியை இந்த ஆன்மீகவாதிகள் செய்து முடித்து தந்ததினால்தான் பிற்காலத்திலே நாம் காந்திஜியின் பின்னாலும் நேதாஜியின் பின்னாலும் அணிவகுக்க முடிந்தது. அதன் விளைவாகத்தான் இந்த சுதந்திரம் நமக்கு சாத்தியமாயிற்று என்பதும் உண்மை. 1905 இது இந்திய சுதந்திர வரலாற்றிலே மிக முக்கியமாக குறிக்கப்பட வேண்டிய ஆண்டு நண்பர்களே. ஏனென்று சொன்னால், இந்த ஆண்டில்தான் ஆங்கிலேய அரசு வங்கப் பிரிவினையை மேற்கொள்கின்றது. வங்கதேசத்திலே மிகப்பெரிய கிளர்ச்சியாளர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள். வங்க மொழி என்கின்ற அந்த மொழி உணர்வோடு அவர்கள் ஒன்றுபட்டு இருந்ததை காண சகிக்காத இந்த ஆங்கிலேய அரசு உடனடியாக இவர்களை எப்படியாவது பிரித்தாக வேண்டும். எப்படி பிரிக்கலாம் என்று பார்த்தது. இங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் உறவாடி கொண்டிருப்பதை பார்த்தது. இதை பிரித்துவிட்டால், இந்த மதத்தின் பெயரை சொல்லி பிரித்துவிட்டால் நமக்கு சாதகமாக அது அமையும் என்று நினைத்தார்கள். அதைத்தான் அவர்கள் அன்றைக்கு கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என்று செய்தார்கள். அதன் வாயிலாகத்தான் இன்றைக்கு வங்கதேசம், அந்த கிழக்கு வங்கம்தான் இன்றைக்கு வங்கதேசமாக நின்று சண்டையிட்டு கொண்டிருக்கின்றது, சிதைவுற்று கொண்டிருக்கின்றது, நலிவுற்று கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் நண்பர்களே. இதை செய்தது, இதற்கு விதை போட்டது ஆங்கிலேய அரசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1905 இந்த வங்கப் பிரிவினை இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது. மிகப்பெரிய ஒரு தேச விடுதலை உணர்வை மக்களிடம் கொழுந்து விட்டு எறிய செய்தது இந்த வங்கப் பிரிவினை தான். 1906 சுதேசி இயக்கங்கள் நம்முடைய தமிழகத்திலே உருவாக ஆரம்பித்தனர். இந்த சுதேசி இயக்கத்தில் முதன்மையானவராக கருதப்படுகின்றவர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன் என்று நாம் அழைக்கின்றோம். தூத்துக்குடி ஒட்டபிடாரத்திலே பிறந்தவர். இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி பேசும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் சொல்லியாக வேண்டும். இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை யார் தெரியுமா? கட்டபொம்மனுக்காக தலை கொடுத்தானே தானாபதி பிள்ளை, இந்த தானாபதி பிள்ளையினுடைய குடும்ப வழி வந்தவர்தான் இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஆகவே இயற்கையிலேயே அவருக்கு தேசபக்தியும் நெஞ்சுரமும் தைரியமும் மிக அதிகமாகவே இருந்தது. கூடவே தன்னுடைய மூதாதையனான தானாபதி பிள்ளைக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஆங்கிலேயர்கள் இழைத்த கொடுமைக்கு பழி வாங்க வேண்டும் என்ற அந்த பழி நின்னமும் அவருக்குள்ளே இருந்தது. என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, சுதேசி இயக்கத்தை உருவாக்கி, இந்த சுதேசி இயக்கத்தில் முதல் படியாக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஆரம்பிக்கின்றார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்கின்ற ஒரு கப்பல் கம்பெனியை ஆரம்பிக்கின்றார். இதில் பல பேர் பங்குதாரர்களாக சேர்த்து கொள்ளுகின்றார். இதற்கு கப்பல் விடுவதற்காக, கப்பலை குத்தகைக்கு விடுவதற்காக ஷாலைன் என்ற கம்பெனியுடன் ஒப்பந்தம் போடுகின்றார். அந்த ஷாலைன் என்கின்ற கம்பெனி இவருக்கு கப்பலை அனுப்பி கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த ஆங்கிலேய அரசு ஷாலைன் கம்பெனியை உருட்டுகின்றது, மிரட்டுகின்றது, அடிபணிய வைக்கின்றது. முடிவில் ஷாலைன் கம்பெனியினர் கப்பலை குத்தகைக்கு தர மறுக்கின்றார்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு. இதனால் பயந்து விடவில்லை, இதனால் அதிர்ந்து விடவில்லை, இதனால் ஓடி ஒளிந்து விடவில்லை வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஒரு முடிவெடுக்கின்றார். நாமே சொந்தமாக கப்பலை விடுவது என்று முடிவெடுக்கின்றார். இந்தியா முழுக்க பயணம் செய்து பணத்தை, பொருளாதாரத்தை திரட்டுகின்றார். தன்னுடைய சொத்துக்கள் முழுவதுமாக விற்று கெடுக்கின்றார். 2 கப்பல்களை, காலியா, லாவோ என்ற 2 கப்பல்களை ஒரே நேரத்தில் நம்முடைய இந்திய கடலிலே விடுகின்றார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அந்த நாளை, அந்த 2 கப்பல்கள் விட்ட அந்த நாளை பாரதி அழகாக எழுதுகின்றார். வெகுகாலம் குழந்தை பேரில்லாமல் இருந்த பெண்ணொருத்தி ஏக காலத்தில் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியுறுவாளோ, அதுபோல இந்த 2 கப்பல்களை பார்த்து நான் மகிழ்ச்சியடைகின்றோம், நாங்களெல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் இருக்கின்றோம். இதற்கு காரணமான வ.உ. சிதம்பரம் பிள்ளை, நீ வாழ்க என்று எழுதுகின்றார் பாரதியார். கம்பெனி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதை வீழ்த்துவதற்காக ஆங்கிலேயர்கள் என்னென்னவோ முயற்சிகள் செய்கின்றார்கள். தங்களுடைய கப்பல் கம்பெனியில் இலவசமாகவே பயணம் செய்ய அனுமதிக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்தார்கள். ஆனாலும் தோற்கடிக்க முடியவில்லை. காரணம், இங்கே சுதேச எண்ணங்கள் உள்ளவர்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்து விட்டார்கள். அத்தனை பேரும்
இந்த கப்பலில் தான் பயணம் செய்தார்கள். தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு விட்டார்கள். கப்பல் கட்டுவதற்கே ஆரம்பித்து விட்டார்கள். அதை பொறுக்க மாட்டாத ஆங்கிலேய அரசு ஒன்று செய்தது. வ.உ. சிதம்பரம் பிள்ளையை அழைத்து 1,00,000 ரூபாய் தருகின்றேன். அன்றைக்கு 1,00,000 ரூபாய் என்று சொன்னால் இன்றைக்கு 100 கோடி ரூபாய்க்கு சமம் என்பதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1,00,000 ரூபாய் உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் இதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள், கம்பெனியை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்றது. ஈண்டாள் பசி காண்பாயினாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்ற வள்ளுவனின் குரலுக்கிணங்காக கோடி ரூபாய் நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் நான் இதை விட்டுவிடப் போவதில்லை. என்னுடைய கப்பல் இந்திய கடல்களில் ஓடத்தான் செய்யும் என்று முழங்கினார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. கூடவே அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா 2 பேருமே மிக தீவிரமாக சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடுகின்றார்கள். ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களிலே வெள்ளையர்களுக்கு ஆட்சிக்கு எதிராக பேசுகின்றார்கள். புரட்சிகளை எழுச்சிகளை மக்களிடையே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதன் விளைவு 1908 அன்றைக்கு ஜாக்சன் துறை கட்டபொம்மனை நெல்லைக்கு அழைத்தது போல இன்றைக்கு கலெக்டர் விஞ்ச் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை நெல்லைக்கு அழைக்கின்றார். அன்றைக்கு கட்டபொம்மன் செல்லும் பொழுது அவனுடைய தம்பி ஊமைத்துறை தடுத்தான். அதுபோலத்தான் இப்பொழுதும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை நெல்லைக்கு கலெக்டர் விஞ்சை பார்க்க செல்லும் பொழுது அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா தடுத்து பார்க்கின்றார், வேண்டாம், போக வேண்டாம் என்று. ஆனாலும் போய் பார்த்து வருவோம் என்று இருவருமாகவே கிளம்புகின்றார்கள். முடிவு, கைது செய்யப்படுகின்றார்கள். இந்தியாவிலே தேச துரோக செயல், தேச விடுதலைக்காக பேசியது, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து என பல குற்றச்சாட்டுகளை வைத்து வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு 2 ஆயுள் தண்டனை. அதாவது நண்பர்களே, 40 ஆண்டு கால சிறை. இந்திய சுதந்திர வரலாற்றிலே முதலாக 40 ஆண்டு சிறை பெற்ற ஒரே தலைவர், ஒரே சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுப்பிரமணிய சிவாக்கு 10 ஆண்டு சிறை. தேசபக்தர்களுக்கு கிடைத்த தண்டனை இது. அங்கே வ.உ.சி கல்லுடைக்கின்றார், செக்கிழக்கின்றார், சாட்டையடிபடுகின்றார், வெள்ளையனுடைய பூட்ஸ் காலிலால் மிதிக்கப்படுகின்றார், எட்டி உதைக்கப்படுகின்றார், சொல்லொன்னா கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்கின்றார். என்னை இந்த சிறையில் இருந்து மாற்றி விடுங்கள், அந்தமான் தீவுக்கு என்னை கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று அவர் கடிதம் எழுதுகின்ற அளவிற்கு இங்கே அவருக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டது சிறைச்சாலையிலே. இதை பாரதி ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டிருக்கின்றான். பாரதிக்கும் சிறை தண்டனை, கைது செய்ய உத்தரவு வந்தது. ஆனால் பாரதி தலைமறைவாகி புதுச்சேரி சென்று விடுகின்றார். புதுச்சேரியில் இந்தியாவின் எந்த பகுதியில் அவர் இருந்தாலும் தன்னுடைய கவித்தியின் மூலமாக மக்களிடையே சுதந்திரத்தீயை மூட்டிக்கொண்டுதான் இருந்தார் பாரதியார். அந்த மகத்தான பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். இவர்கள் இங்கு படுகின்ற கொடுமைகளை எல்லாம் கடிதங்கள் மூலமாக அறிந்து அவர் பத்திரிகையிலே எழுதுகின்றார். இதையெல்லாம் படிக்கின்றான் வாஞ்சிநாதன் என்று ஒரு இளைஞன். வாஞ்சிநாதன் முடிவு செய்கின்றான், கலெக்டர் ஆஷ் என்பவனை சுட்டுக் கொள்வது. ஏன் இந்த கலெக்டர் ஆஷ் என்பவனை சுட்டுக் கொள்ள வேண்டும்? இவன் வெறும் கலெக்டர் மட்டுமல்ல. 1908 வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்ட போது மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது, கிளர்ச்சி ஏற்பட்டது, புரட்சி, கலவரம் எல்லாம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தை அடக்குவதற்காக அனுப்பப்பட்டவன் தான் இந்த ஆஷ். 4 பேரை தன்னுடைய துப்பாக்கிகளால் சுட்டுக் கொள்ளுகின்றார். அது மட்டுமல்ல நண்பர்களே, சிறைச்சாலையிலே வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் சொல்லண்ணா கொடுமைகளை கொடுத்ததில், சித்திரவதை செய்ததில் முதல் நபர் ஆஷ்துரை என்பதை அறிகின்றான் வாஞ்சிநாதன். ஆகவே ஆசை கொள்ள வேண்டும். 1911 நெல்லையில் இருந்து கொடைக்கானலுக்கு குடும்பத்தோடு பயணம் செய்த ஆஷ்துரையை புகைவண்டியில் ஏறி தன்னுடைய துப்பாக்கிகள் சுட்டுக் கொள்ளுகின்றான். தானும் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்றான். இப்படி வாஞ்சிநாதன் இங்கே ஒரு குதிராம்போசும் உருவாகி இருக்கின்றார். எவ்வளவு பெரிய இன்னல்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் கடைசியில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய அந்த கப்பல்களை ஆங்கிலேயருக்கே விட்டு விட்டார்கள் அவருடைய பங்குதாரர்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! வ.உ. சிதம்பரம் பிள்ளை கண்ணீர் வடித்தாராம் சிறைச்சாலையிலே. நான் சிறைச்சாலையை பற்றி நான் பயப்படவில்லை, இங்கு இருக்கின்ற கொடுமைகளை பற்றி நான் பயப்படவில்லை. அவன் உதைக்கின்றான், அதற்காக நான் பயப்படவில்லை. நான் செக்கிழக்கின்றேன், அதற்காக நான் தயங்கவில்லை. ஆனால் படுபாவிகள் அந்த கப்பலை அவர்கள் சுக்கல் சுக்கலாக உடைத்து போட்டிருக்கலாமே கடலில். ஆனால் அந்த ஆங்கிலேயனுக்கே கொண்டு விட்டு விட்டார்களே, இதுதான் எனக்கு கலக்கமாக இருக்கிறது என்று கண்ணீர் விட்டு அழுதாராம், கடிதம் எழுதினாராம். அந்த அளவிற்கு துயரத்தை மனத்தாலும் பெற்றார் பின்பு வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இப்படியெல்லாம் இழந்து
உயிரை இழந்து, மானத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, தாய்மார்களை இழந்து, கணவன்மார்களை இழந்து வாஞ்சிநாதன் இறக்கும் பொழுது அவனுடைய மனைவி பொன்னம்மாள் மிகச்சிறிய வயது, பால்ய விவாகம்தான். ஆனாலும் கடைசி வரை வாஞ்சிநாதனையே நினைத்து, இந்த தேசியத்தையே நினைத்து, இந்த கண்களிலே தேசியத்தையும் இந்த தேச விடுதலையுமே கனவு கண்டு வாழ்ந்தாள் அந்த பொன்னம்மாள் என்று சொல்லுகின்றது வரலாற்று குறிப்புகள். நிச்சயமாக பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இவர்கள் கண்டதெல்லாம் ஒரே கனவுதான். எந்த காலகட்டத்திலும் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் நினைவகற்றாதீர், சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று சொல்லுவான் பாரதி. அவருடைய வார்த்தைகளில் நின்று நாம் இதை போற்றி பாதுகாப்போம், தெய்வமாகவே வழிபடுவோம். வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.